திஸ் இஸ் மார்வல் எபிசோட் 1. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல். வெனம் த லாஸ்ட் டான்ஸ் படத்தில் தான் நல்லா இன்ட்ரடியூஸே பண்ணியிருப்பாங்க. வெனம் ஒரு வீக்கஸ்ட் சிம்பையாட் தான். பட் இருந்தாலும் தைரியமாக ரயாட் கூடயும் கார்னேஜ் கூடயும் சண்டைக்கு போயிருப்பான். அப்படி சண்டைக்கு போன வெனம் கூட நல் பேரை கேட்ட உடனே பயந்து எட்டியோட வாயை பொத்துவான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பிரபஞ்சத்திலேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் வில்லன்ல நல்லும் ஒருத்தன். யூனிவர்ஸ் தான் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல இருந்திருப்பான். இருட்டிலேயே தான் ஆள் வாழ்ந்துட்டு இருப்பான். செலஸ்டியர்ஸ் யூனிவர்ஸை படைச்சிக்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் நல்லா டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கே கோவப்பட்டு ஒரு செலஸ்டியரை கொன்னே போட்டுருவான். எங்காதையே நீ கொள்றியான்ட்டு ஒட்டுமொத்த பேரும் ஊமக்குத்தா குத்தி வாயிட்டுக்குதை போட்டுருவாங்க. அப்பையும் பையன் சும்மா இல்லாமல் ஒட்டுமொத்த காடையும் அழிக்கிறதுக்காக ஒரு வெப்பனையும் சிம்பையாட்ஸையும் கவர் பண்ணிட்டு எல்லாரையுமே அழிக்க கிளம்பியிருப்பான். ஆனால் ஆஸ்கார்டியன்ஸ் கொடுத்த அடி சிம்பையாட்ஸே அவனை பிட்ரே பண்ணி ஒரு ஜெயிலுக்குதை போட்டு அடைச்சிருவாங்க. அவன் வெளியே வந்துட்டா எவனாலையும் சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச வெனம் தான் தன்னையே சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்கோம். நீங்கள் தானஸையே ஒரு பயங்கரமான வில்லன் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, டாக்டர் டூமுக்கு முன்னாடி தானஸ் ஒரு ஆளே கிடையாது. ஆனால் டாக்டர் டூமையே நீங்கள் பெரிய ஆள் நினச்சிங்க அப்படின்னா, நல்ல மொத்த பேரையும் சாப்பிட்டுட்டு போயிடுவான். அவெஞ்சர்ஸால் நிற்க கூட முடியாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே காமிக்கை பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஆனால் இவனுங்க படமாக எடுக்கிறப்போ யாருக்கு தெரியும், நல்ல மொக்கையாக காட்டினாலும் காட்டுவாங்க. நல்ல பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.